தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் 4 முனை போட்டி அமைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. முதல் அணியான திமுக தலைமையிலான கூட்டணியில் திமுக சுமார் 160 தொகுதிகளில் போட்டியிடும் எனவும், காங்கிரஸ் கட்சி சுமார் 25 தொகுதிகளில் போட்டியிடும் எனவும் தெரிகிறது. விடுதலை சிறுத்தைகள் கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில், இந்த முறை கூடுதலாக ஒரு தொகுதி பெற்று 7 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த முறை போலவே 6 தொகுதிகளில் போட்டியிடும். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தலா 6 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கடந்த முறை போலவே 3 தொகுதிகளில் போட்டியிட முயற்சிக்கிறது. மக்கள் நீதி மய்யம் ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு பெற்ற நிலையில், சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 6 தொகுதிகள் பெறும் திட்டத்தில் உள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளில் போட்டியிடும். மனிதநேய மக்கள் கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் மீண்டும் களம் காணும். தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த முறை குறைந்தது 2 தொகுதிகளில் களமிறங்கும் திட்டத்தில் உள்ளது. எஸ்டிபிஐ கட்சி தற்பொழுது திமுக கூட்டணியில் இணைந்துள்ள நிலையில், வட சென்னையில் ஒரு தொகுதியையும், நெல்லை மாவட்டத்தில் ஒரு தொகுதியையும் எதிர்பார்க்கிறது. மனிதநேய ஜனநாயக கட்சியின் தமிமுன் அன்சாரியும் நெல்லை மாவட்டத்தில் ஒரு தொகுதி எதிர்பார்க்கிறார். ஆதி தமிழர் பேரவை கடந்த முறை போலவே ஒரு தொகுதி பெற்று அவிநாசி அல்லது நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் களம் காணும். மக்கள் விடுதலை கட்சி கடந்த முறை போலவே இந்த முறையும் ஒரு தொகுதியில் களம் இறங்கும். சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன் பனைவாரிய பொறுப்பில் உள்ள நிலையில், அவரும் ஒரு சீட்டு பெற முயற்சிக்கிறார். வேட்டுவ கவுண்டர் சமுதாய மக்களின் கட்சியாக உள்ள புதிய திராவிடர் கழக தலைவர் ராஜ்குமார் மொடக்குறிச்சி தொகுதியை பெற முயற்சித்து வருகிறார். நடிகர் கருணாஸ் தலைமையிலான முக்குளத்தோர் புலிப்படையும் ஒரு தொகுதி பெற முயற்சிக்கிறது. அதே வேளையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக கருத்துகள் நிலவி வருகிறது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனையால் அதில் ஒரு அணி திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக கருத்துகள் நிலவுகிறது. அப்படி இவர்கள் யாரேனும் திமுக கூட்டணியில் இணைந்தால் மொத்த கூட்டணி கணக்கும் மாறும். இரண்டாவதாக, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சுமார் 155 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது. பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில், இந்த முறை சுமார் 30 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி பிரச்சனை பூதாகரமாகியுள்ள நிலையில், இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக தீரும் நிலையில் கூட்டணியில் இடம்பெற்று 28 தொகுதிகளில் களமிறங்கும் என தெரிகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில், இந்த முறை 4 தொகுதிகளில் மட்டும். பெருந்தலைவர் மக்கள் கட்சி கூட்டணியில் இடம்பெற்று அதன் தலைவர் என்.ஆர். தனபாலன் பெரம்பூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் என தெரிகிறது. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இடம்பெற்று அதன் தலைவர் ஜான் பாண்டியன் கடந்த முறை போல சென்னையில் போட்டியிடாமல் தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிகிறது. மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இடம்பெற்று அதன் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் கும்பகோணம் தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிகிறது. புரட்சி பாரதம் கட்சி கூட்டணியில் இடம்பெற்று அதன் தலைவர் ஜெகன்மூர்த்தி மீண்டும் கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிகிறது. புதிய நீதி கட்சி கூட்டணியில் இடம்பெற்று அதன் தலைவர் ஏ.சி. சண்முகம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிகிறது. புதிய தமிழகம் கட்சி கூட்டணியில் இடம்பெற்று 2 தொகுதிகளில் களம் காண வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கூட்டணிக்கு வந்தால் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதியும் ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கும் திட்டத்தில் உள்ளனர். ஆனால் இதுவரை அவர்களிடமிருந்து பதில் இல்லை என தெரிகிறது. அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியும் கூட்டத்தில் இடம்பெற்று அதன் தலைவர் பி.வி. கதிரவன் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்
தலைமையில் ஆரம்பித்த தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணியில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைப்பு ஆகியவை அதிமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பிருப்பதாக தற்பொழுது தெரியவில்லை. எனினும் தேர்தல் காலத்தில் நிலைமை மாறி அவர்களும் இணைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மூன்றாவது அணியாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. முஸ்தபா தலைமையிலான தமிழ்நாடு முஸ்லிம் லீக் 1 அல்லது 2 தொகுதிகளில் களமிறங்கும் என தெரிகிறது. பாஜக அதிமுக கூட்டணியில் உரிய இடம் கிடைக்காத பட்சத்தில் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சியும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்புள்ளது. மேலும் கரூர் நிகழ்வுக்கு பின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி கணக்கு புதிய திசையை நோக்கி செல்வதாக தெரிகிறது. நான்காவதாக நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவித்து உள்ளனர். மேலும் புதிய பாரதம் ஏர்போர்ட் மூர்த்தி, தமிழர் தேசம் கட்சியின் KKS செல்வகுமார், தமிழர் மீட்பு களம் கரிகால பாண்டியன் உள்ளிட்ட சிலர் நாம் தமிழர் விவசாய சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைப்பு ஆகியவை அதிமுக பாஜக கூட்டணியிலும் இடம்பெற வாய்ப்பில்லை எனும் நிலையில் அவர்கள் புதிய அணி அமைக்கவும் வாய்ப்புள்ளது. அதில் அமமுக, OPS அணி, மருது சேனை, தனியரசுவின் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை போன்ற பல சமுதாய அமைப்புகள் பங்கு பெறவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அன்பார்ந்த நேயர்களே, இதுபோன்ற 4 அல்லது 5 முனை போட்டி அமைந்தால் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவீர்கள் என்றும், நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவர் என்றும் கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. அன்பார்ந்த நேயர்களே, இதுபோன்ற 4 அல்லது 5 முனை போட்டி அமைந்தால் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவீர்கள் என்றும், நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவர் என்றும் கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.